சரி சார், எல்லாம் சரி. பாதைகள், கிராமப்புற பாதைகள் எங்களது அரசாங்கம் புனரமைத்து வழங்க இருக்கின்றது. அதேவேளை இதேபோல வர இருக்கின்ற 2026 வரவு செலவு திட்டத்திலேயும் அதிகூடிய நிதியினை ஜனாதிபதி அவர்கள் வடக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கி இருக்கின்றார் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் இவ்விடத்தில் பகிர விரும்புகின்றேன். கிட்டத்தட்ட 8.7 பில்லியன் ரூபாவுக்கு மேல் ஆன நிதி ஒதுக்கப்பட இருப்பதாக கேள்விப்படுகின்றேன். இதிலே கணிசமான தொகை நிதி கிராமப்புற வீதிகளையும் அதே போல வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் விவசாய குளங்களை புனரமைப்பதற்குமான செயற்திட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. இதிலும் விசேடமாக வவுனியா மாவட்டத்திற்கு கிட்டத்தட்ட 1.7 பில்லியன் ரூபாய் பெறுமதியான 8 மாடிகளை கொண்ட ஒரு கட்டிடம் அரசாங்க அதிபர் காரியாலயமாக அமையப்பெற இருக்கின்றது. இதற்கான நிதி ஒதுக்கீடும் ஒதுக்கப்பட இருக்கின்றது. அதைவிட மேலதிகமாக 1000 பில்லியன் ரூபாய் மன்னிக்கவும் 1000 மில்லியன் ரூபாய் குளங்களை புனரமைப்பதற்காக வவுனியா மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட இருக்கின்றது. இவ்வாறு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் மாவட்டங்களுக்கு அபிவிருத்தி திட்டங்களுக்கு மக்களது வாழ்வாதாரம், பொருளாதார மற்றும் அவர்களுடைய விவசாய நடவடிக்கைகளை அபிவிருத்தி செய்யும் நோக்காக ஒதுக்கப்பட இருக்கின்றது. இதைவிட விசேடமாக கல்விக்கு கணிசமான தொகை நிதி ஒதுக்கப்பட்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இந்த வன்னி பிரதேசத்தை கட்டியெழுப்புகின்ற இந்த பணியிலே நாமும் அரசாங்கமும் அதாவது ஜனாதிபதி, பிரதமர் உட்பட அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு முழு மூச்சாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மிக விரைவாக இந்த வடமாகாணத்தை மீள கட்டியெழுப்புகின்ற பணியை நாங்கள் எங்களுடைய காலப்பகுதியிலே நடைமுறைப்படுத்துவோம் என்ற செய்தியையும் இவ்விடத்திலே கூறிக்கொள்கின்றேன்.